மிகப்பெரிய துயர சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம விவாதிக்க போறோம். அதாவது மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் இன்னைக்கு காலையில நடந்த ஒரு விமான விபத்துல அகால மரணம் அடைந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கா இருந்தது. ஏன்னா இந்தியா ஃபுல்லா தெரியக்கூடிய மிகவும் ஃபெமிலியரான ஃபேஸ்ல இந்த அஜித் பவாரும் ஒருத்தர். அஜித் பவார் மரணத்திற்கு பின்னணி என்ன இருக்கு, அப்புறம் அஜித் பவாரை பத்தின முழு தகவல்கள், இது எல்லாமே நாம இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க போறோம். 22 ஜூலை 1959 பிறந்த அஜித் பவார் சின்ன வயசுல இருந்தே படிப்புல மிகப்பெரிய நாட்டம் இருந்ததுனால தன்னுடைய படிப்பு எல்லாத்தையுமே மகாராஷ்டிரால முடிச்சுட்டு அரசியலில் இருந்த ஈடுபாடு காரணமா சின்ன வயசுல இருந்தே இந்திய தேசிய காங்கிரஸ்ல தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டாரு. தன்னுடைய குருவும் சித்தப்பாவுமான சரத்பவாரோட வழிகாட்டுதலின் பேர்ல இந்திய தேசிய காங்கிரஸ்ல தீவிரமா இயங்கிட்டு இருந்தாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் தனியா பிரிஞ்சு தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை சரத்பவார் உருவாக்குனப்ப சரத்பவாரோட வலதுகரமா தேசியவாத காங்கிரஸ்ல செயல்பட்டவர் தான் இந்த அஜித் பவார். இவருடைய அரசியல் அறிமுகம் 1982 நடந்தது. கோஆபரேட்டிவ் சுகர் ஃபேக்டரி மெம்பரா 1982 இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதுதான் இவருடைய அரசியல் அறிமுகம், பிள்ளையார் சுழி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கப்புறம் 1991 புனே கோஆபரேட்டிவ் பேங்க்ல சேர்மனா பதவி வகிக்கிறாரு, அதாவது தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதுதான் ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய அரசியல் நகர்வா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருந்ததுன்னா, மாநில அரசியல் பக்கம் போகாம தேசிய அரசியல்ல தான் இவருடைய நுழைவு, அதாவது தீவிரமான அரசியல்ங்கிறது தேசிய அரசியல்ல தான் இருந்தது. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸா இருந்தப்ப 1991 பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா ஒரு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கொஞ்ச நாள்லயே அவருடைய சித்தப்பா சரத்பவாருக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு. அதுக்கப்புறம் 1991 நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் நின்று திரும்பவும் அதே பாராமதி தொகுதியில நின்று அவர் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 6 முறை அவர் அதே பாராமதி தொகுதியில நின்று எம்எல்ஏ செலக்ட் ஆகிறாரு. அதாவது அங்க நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏவா செலக்ட் ஆகிறாரு. அதாவது 1991, 95, 99, 2004, 2009, 2014 இப்படி 6 வருடங்கள் தொடர்ந்து எம்எல்ஏவாக இதே பாராமதி தொகுதியில நின்று அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1991-92 ஸ்டேட் ஆஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய ராஜாங்க மந்திரியா இவர் ஒரு குறுகிய காலம் மட்டுமே பதவி வகிக்கிறாரு. அதாவது அக்ரிகல்ச்சரல் அண்ட் பவர் மினிஸ்ட்ரியில இவர் ராஜாங்க மந்திரியா ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டுமே ஒரு பதவியில இருக்கிறாரு. 2004 முதல் முறையா கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்தையும் பெறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கேபினெட் மினிஸ்டராகவே பதவி வகிச்சுட்டு வர்றாரு. சரத்பவாருக்கு எல்லாமாவும், அதாவது அவரோட வலதுகரமாகவும் கட்சியோட அனைத்து நிர்வாகங்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த இந்த அஜித் பவார் 2019 தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சி அதுல உள்ள எம்எல்ஏக்களுடைய ஆதரவை சரத்பவாருக்கு எதிராக திருப்பி அவங்கள்ட்ட ஆதரவு கடிதத்தை வாங்கி பிஜேபி கூட சேர்ந்து அங்க ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாரு. அந்த கோலிஷன் கவர்மெண்ட்ல இவர் துணை முதலமைச்சராகவும் ஆகிறாரு. ஆனா 80 மணி நேரத்துல அந்த கூட்டணி ஆட்சியும் முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் சிவசேனாவோட சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்கிறாரு. அதுலயும் துணை முதல்வராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆனா அதோட போதாத காலம் அந்த ஆட்சியும் தன்னுடைய முழுமையா பூர்த்தி அடையல. அதுவும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாரையே திரும்பவும் அந்த காட்சி கவிழுது. அது கவிழ்ந்ததுக்கு அப்புறம் 2023 சரத்பவாருக்கு எதிராக அதோட எம்எல்ஏக்கள் எல்லாருடைய ஆதரவையும் பெற்று கட்சியையே தன் வசப்படுத்திக்கிறாரு. இதுக்கு பிறகு தேவேந்திர பட்னாவிஸ் அமைச்சரவையில துணை முதல்வரா தொடர்ந்து அவர் நீடிச்சிட்டு வந்தாரு. இவர் தேவேந்திர பட்னாவிஸ் அமைச்சரவையில் மட்டும் இல்லாம ஏக்நாத் ஷிண்டே அமைச்சரவையிலையும் இவர் துணை முதலமைச்சரா பதவி வகித்து வந்தாரு. ஒரு நீண்ட காலத்துக்கு துணை முதலமைச்சரா பதவி வகித்து வந்த ஒருவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த அஜித் பவார் தான். அதாவது டாப் டு பாட்டம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எந்த அடிமட்டத்து லெவல்ல உள்ள மக்களோட எளிமையா பழகக்கூடியவர், அதாவது நிர்வாகத்திறன் மிகவும் அறிஞ்சவர், ரொம்பவும் ஒரு முக்கியமான, அதாவது இந்தியாவோட ஜிடிபில மகாராஷ்டிரா தான் ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்குது. அதாவது அந்த மகாராஷ்டிராவில இவர் துணை முதலமைச்சர் மட்டும் இல்லாம நிதி அமைச்சராகவும் பதவி வகிச்சுட்டு வர்றாரு. அதனால அந்த ஸ்டேட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் அவர் பண்றாரு. மிக திறமை வாய்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். 1991 இருந்து 2019 வரைக்கும் ஏறக்குறைய 28 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ச்சியா இவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. மகாராஷ்டிராவின் மிகப்பெரிய திட்டங்களுக்கு இவருடைய அனுபவம் கை கொடுத்திருக்கு அப்படின்னு வல்லுநர்களால பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய அலுவல் காரணமா
இன்னைக்கு அதாவது 28 ஜனவரி 2026 அன்னைக்கு காலையில 8:15 அவர் ஒரு தனி விமானத்துல, அவர் மட்டும் இல்லாம அவர் கூட ஒரு 5 பேர் டிராவல் பண்றாங்க. அதாவது அவரோட பாதுகாவலர்கள், அதாவது அவரோட உதவியாளர்கள் 2 பேரு, அப்புறம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேர், அப்புறம் பைலட் எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 6 பேர் வந்து ஒரு தனியார் ஜெட்டில் வந்து இவங்க பயணம் மேற்கொள்றாங்க தனி விமானத்துல. என்னன்னா அவர் மகாராஷ்டிராவில் மும்பை சத்ரபதி ஏர்போர்ட்ல இருந்து இவங்க கிளம்பி பாராமதி ஏர்போர்ட்டுக்கு வந்து போறாங்க. இறங்க போறதுக்கு சில நேரத்துக்கு முன்னாடி இறங்க ட்ரை பண்ணும்போது, அதாவது ரன்வேல இறங்கும் போது வெடிச்சு செதறுது. அதாவது வெடிச்சு செதறும் போது 4ல இருந்து 5 வாட்டி வெடிச்சதா வந்து அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க வந்து சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி டிஜிசிஏ வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து பண்றாங்க. இப்பதான் என்கொயரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விபத்துக்கு பின்னாடி ஏதாவது சதி வேலைகள் ஏதாவது இருக்கா, இல்ல பனிமூட்டம் தான் காரணமா, இல்ல தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள்ல வந்து என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இனிஷியல் கட்ட நகர்வு அப்படிங்கிறதுனால உடனடியா வந்து இந்த விபத்துக்கு பின்னணியில யார் இருக்கா, என்ன எதனால வந்து இந்த விபத்து நடந்தது இப்படிங்கிற எந்த ஒரு தகவல்களையும் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஜென்ரலா வந்து ஒரு ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கரும் பெட்டி. அந்த பிளாக் பாக்ஸை எடுத்தாதான் உண்மையான காரணம் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நிறைய அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி விமான விபத்துகள்ல வந்து உயிரிழப்பது வந்து சர்வசாதாரணமா தொடர்ந்து ஒரு தொடர்கதையா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆந்திர முதல்வர் ராஜசேகர் ரெட்டியும் இந்த மாதிரி ஒரு விமான விபத்துல தான் வந்து பலியானாரு. இப்ப மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரும் இதே மாதிரி ஒரு விமான விபத்துல வந்து பலியாயிருக்கிறது வந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் தொழில்நுட்பத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது வெளியுலகுக்கு கொண்டு வருது. ஸோ இந்த டிஜிசிஏவோட ஆராய்ச்சிக்கு அப்புறமா தான் எந்த காரணத்தினால இந்த விபத்து நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வர்றப்ப மீண்டும் ஒரு பதிவு வந்து நம்ம போடுவோம். விமானத்தில் பயணம் செய்பவர்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி விமான விபத்துகள் தொடர்கதையா நடந்துட்டு இருக்குங்கிறது விமானத்துல பயணம் மேற்கொள்றவங்களோட பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்குது. அவங்களும் வந்து யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த பயத்தை போக்குறதுக்கு அரசு வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்து இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஏதாவது நடந்திருந்தது, அதுல தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணி இன்னுமே விமான விபத்தே இல்லாத அளவுக்கு ஒரு இந்தியாவை உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆவல். நீங்களும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.